ஆனால் எங்கள் தலைவர் அறிக்கையில் படிச்சிருப்பீங்க, அந்த 3 பக்க அறிக்கையில் எனக்கு முன்னோர்கள் பண்ண தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு என்னை நானே அரசியலுக்கு பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறேன். அப்போ என்ன அர்த்தம்னா, நான் லாங் பேக்லேருந்தே இதற்கான திட்டமிடலோட தன்னைத்தானே தயார்படுத்திக்கிட்டு வரேன். என்னன்னா, நானே அவரோட விஷயம் அந்த வெஸ்டர்ன் தாட்ஸ் பற்றின அவரோட அந்த சொற்பொழிவு தொடர் சொற்பொழிவு நடத்துவார், அதே நானே பார்த்துருக்கேன். ஆனால் இவ்வளவு மெத்தப்படித்த நபர் வந்து யார்கிட்ட கேட்கணுங்கிற கரெக்டான இடம் தெரியல. நான் சொல்கிறேன், அவர் கேட்க வேண்டிய இடம் ரெட் ஜெயிண்ட். 2011 21 வரையும் அவங்க பண்ண படம் ரொம்ப கம்மி, ப்ரொடியூஸ் பண்ண படமும் கம்மி. ஆனால் இந்த 21க்கு அப்புறம் ரெட் ஜெயின் டிஸ்ட்ரிபியூட் பண்ண படம் இல்லை ரெட் ஜெயின் ப்ரொடியூஸ் பண்ண படம் எத்தனை? அப்போ ஐயா சுபவி அவர்கள் எதையும் ஸ்ட்ரூடா அமிதாப் பச்சனாவே இருந்தாலுமே யாரா இருந்தாலுமே அவங்களோட ப்ரொஃபஷனலுக்கான கன்சென்ஸ் இருக்கு. இப்போ நாளைக்கு எங்கள் தலைவர் முதல்வர் ஆனதுக்கப்புறம் இந்த கேள்வியை கேளுங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம். இப்போது அந்த ரெட் ஜெயிண்டோட ஓனரும் உங்களுக்கு வேண்டியவங்க, ஆளுங்கட்சியும் உங்களுக்கு வேண்டியவங்க, எல்லாமே பக்கத்தில் வச்சுக்கிட்டு விஜய்க்கு பின்னாடி பிஜேபி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இதை நீங்க கவனிச்சிங்களா? நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய்க்கு பின்னாடி அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க இப்படிங்கிற சொல்றதுலேருந்து அவங்களுக்கு உள்ளூர பயம் இருக்குன்னு தெரியும். நீங்க பண்ற தப்புல இருந்து திசை திருப்ப எங்க ஊர் பக்கம் தான் சொல்லுவாங்க. உண்மையிலே ஆட்டை போட்டவன் ஒருத்தனா இருப்பான், மதுரை பாசையில் சொல்றேன், ஆட்டை போட்டவன் ஒருத்தனா இருப்பான். ஆனா திட்டு ஓடுவான். ஆனா உண்மையிலே திட்டு அவன் தான். அந்த மாதிரி நீங்க பிஜேபி ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் விஜய் அவர்கள் புதிதாக தொடங்கிய தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய வீர விக்னேஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள் கட்சியுடைய செய்தி தொடர்பாளராக ஆனதுக்கு. தமிழ்நாட்டிலேருந்து நடிகராக பல பேர் வந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போது விஜய் அவர்களும் வராரு. எத்தனையோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் விஜய் அவர்கள் வந்து தான் தீர்ப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இதற்கு உங்களுடைய பதில் என்ன? ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ப்ரொஃபஷன், அதாவது நடிகர் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணீங்க. ப்ரொஃபஷனில் இருக்கிற எல்லாரும் ஒரு இது கிடையாது. தலைவர் அவர்களை கம்பேர் பண்ணணுன்னா புரட்சி தலைவர் அவர்களை தான் கம்பேர் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, தன்னோட ப்ரொஃபஷ்னல் கேரியரில் பீக்கில், அதாவது இன்றைக்கி தலைவர் அவர்கள் நடித்த படம் வந்தால் 1000 கோடி மார்க்கெட்டு, அவருக்கு சம்பளமே 200 கோடி, ஒரு படத்துக்கு வருஷத்துக்கு 400 கோடி ரூபாய். இந்த விஷயத்தை திறந்துட்டு வேணாம், எனக்கு இந்த காஸ்ட் வேணாம், இந்த புகழ் வேணாம், எனக்கு மக்கள் சேவை பண்ணுறேன்னு இதற்கு முன்னாடி டாப்பில் இருக்கிறப்போ, தன்னோட ப்ரொஃபஷ்னல் கேரியரில் டாப்பில் இருக்கப்போ வந்தவர் புரட்சி தலைவர் தான். உலகம் சுத்துமாரியவன் அந்த படம் தான் அவரோட பீக் படம். அந்த படத்தை அப்போ அவர் அரசியலுக்கு வந்தார். அப்படி புரட்சி தலைவருக்கு அப்புறம் ஒரு 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 என்டையர் சினிமாவில் டாப் நம்பர் 1 ஆக்டர், நம்பர் 1 கலெக்ஷன் இருந்துட்டு தூக்கி போட்டு வந்தது எங்கள் தலைவர் தான். புரட்சி தலைவர் எப்படி ரொம்ப கமிட்டட் அண்ட் கரேஜியஸ் பர்சனோ, எங்கள் தலைவரும் கமிட்டட் அண்ட் கரேஜியஸ் பர்சன். சமூக அக்கறை கொண்டவர். நீட் விஷயத்தில் அந்த அனிதா மரணமாக இருக்கட்டும், 2009 அந்த மீனவர்களுக்கு துப்பாக்கி சூடு அதுக்காண்டி நேரடியாக களத்துக்கு போனதாக இருக்கட்டும், ஸ்டெர்லைட் இஷ்யூவாக இருக்கட்டும், எங்கள் தலைவர் எல்லா இடத்துலையும் தன்னோட சமூக கருத்தை தன்னோட செயல் மூலமாக காமிச்சிருக்கார். அதுதான் முக்கியம். 1000 tons ஆஃப் வேர்ட்ஸ் முக்கியம் கிடையாது, ஒரு செயல். நான் இந்த சைடு ஸ்டெர்லைட்டில் பாதிக்கப்பட்ட மக்கள் பின்னாடி நிற்கிறேன், நீட்டில் பாதிக்கப்பட்ட மக்கள் பின்னாடி நிற்கிறேன், ஃபிஷர்மேன் இஷ்யூவில் பாதிக்கப்பட்ட ஃபிஷர்மேனுக்காரனே நிற்கிறேன் அப்படின்னு பண்ணார்ல, அதுதான் அவரோட கமிட்மெண்ட். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாப்புலஸ் ஒப்பீனியன் மாதிரி தானே. மக்களால் வந்து அதிகமாக பேசப்படுறப்போ தான் விஜய் வந்து வந்தாரே தவிர மற்ற விஷயங்களுக்கு வரலையேன்ற ஒரு கேள்வி இல்லை. அப்படி இல்லை. ஃபிஷர்மேன் இஷ்யூஸ் வந்து ப்ரொலாங்டு இஷ்யூ. இது இன்றைக்கி ஆரம்பிக்கல, இன்றைக்கி இது பண்ணலை. இது எப்படின்னா, எங்கள் தலைவர் வந்து நான் 90s சினிஃபீல்டு வந்து அதுக்கு முன்னாடியிலே இருக்குது இந்த இஷ்யூ. ஃபிஷர்மேன் இஷ்யூ, அந்த கச்சத்தீவு இஷ்யூலாம் வந்து 70s 80s இந்த எமர்ஜென்சியில் அந்த கச்சத்தீவு கொடுத்துருக்காங்க. அதுலேருந்தே இந்த இஷ்யூஸ் இருக்குது. அதனால் இது இந்த பாப்புலர் இஷ்யூ இன்றைக்கி வந்த இஷ்யூன்னு சொல்கிறதுல
ஃபேக்சுவல் ரேரன்னு தான் நான் இப்போ நினைக்கிறேன். எம்ஜிஆரோட விஜய் கம்பேர் பண்ணுங்க. ஆனால் எம்ஜிஆருக்கு உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகால அரசியல் வரலாறு இருக்கு அப்படின்னு. அப்போ விஜய் அவர்களுக்கு இது எதுவுமே இல்லாத போது எப்படி நீங்க எம்ஜிஆரோட வந்து கம்பேர் பண்றீங்க? பாலிடிக்ஸில் ஒரு நிகழ்வு மாதிரி இன்னொரு நிகழ்வு இருக்காது. புரட்சித் தலைவர் அவர்கள் வந்து அடிப்படையில் ஒரு காங்கிரஸ்கார், அதை நீங்கள் மறுக்கக்கூடாது. அவர் அடிப்படையில் ஒரு காங்கிரஸ்கார், ரிலீஜியஸ் பர்சனு. ஆனால் அவர் திராவிட இயக்கத்தில் இருந்தார். அந்த திராவிட இயக்க கொள்கையில் அப்போல் பண்ணார். இது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குள்ளே இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறது. பார்ட்டினா என்ன, பார்ட்டி எப்படி ரன் ஆகுது, எப்படி எல்லாத்தையும் நம்ம ஹேண்டில் பண்ணுறதுன்ட்டு. ஆனால் எங்கள் தலைவர் அறிக்கையில் படிச்சிருப்பீங்க, அந்த 3 பக்க அறிக்கையில், எனக்கு முன்னோர்கள் பண்ண தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு என்னை நானே அரசியலுக்கு பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறேன். அப்போ என்ன அர்த்தம்னா, நான் லாங் பேக்லேருந்தே இதற்கான திட்டமிடலோட தன்னைத்தானே தயார்படுத்திக்கிட்டு வரேன். என்னன்னா பொலிட்டிக்கல் ஒரு பார்ட்டிக்குள்ள சிஸ்டத்துக்குள்ளே இல்லை, வெளியே இருந்து அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வெளியே இருக்காங்கிறதுனாலே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கு பொலிட்டிக்கல் கான்டாக்ட்ஸ் இருக்கலாம், இல்லை ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் கனெக்ட், ஏதோ ஒரு விதத்தில் அரசியல் தொடர்பு இருக்க நபர்கள் மூலமாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தனக்கு முன்னோர்கள் பண்ண தவறுங்கிறாங்க. அப்போ அந்த தவறு அவர் அசஸ் பண்ணியிருக்காரு தானே அர்த்தம். அப்போ இது வரைக்கும் ஆட்சி செஞ்சவர்கள் மேலேயும் அந்த தவறு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம அவர் என்ன சொல்கிறாருன்னா, பொலிட்டிக்கலாக டெஃபிட் ஆனவங்களை பற்றி பேசுகிறாரு. இந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்ன, ஒரு விஷயத்தை நம்ம எய்ம் பண்ணுறோம், அது டெஃபிட் ஆகிடும். அந்த டெஃபிட்டுக்கான காரணம் தான் எக்ஸ்பீரியன்ஸு. நீங்கள் அந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்கிறப்ப அவங்க சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. அவங்கள பற்றின விஷயம் வந்து அந்த ஊழல், இது வேற அது வேற. சரி, இப்போ இந்த கட்சியோட பேர்லயே வந்து ஒரு விஷயம் பார்க்கப்படுது. என்னன்னா, இவ்வளவு நாட்களா வந்து கட்சி தொடங்கிய எல்லாருமே வந்து திராவிடம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. அப்போ இவர் புதுசா வந்து அதுவும் இல்லாம தமிழகம் அப்படின்ற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்காரு. இது ஒரு பெரிய விமர்சனம் பார்க்கப்படுது. எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் விஷயம், திராவிடன் எல்லா வேர்டுக்குமே ஒரு மீனிங் இருக்கும். இப்போ உங்கள் பேர் விஷால்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும். அந்த மாதிரி திராவிடங்கிற டேர்முக்கு என்ன மீனிங்? ஜாகிரபிக்கல் மீனிங்கா? சவுத் இந்தியாவை குறிக்கிறது ஜாகிரபிக்கல் டேர்மா? அதை எல்லா சவுத் இந்தியாவிலேருந்து இருக்கிற இப்போ நான் 4 ஸ்டேட்ஸும் ஒத்துக்கிறாங்களா? நான் கேட்குறதுக்கு பதில் இல்லை. இல்லை, இது ஒரு ஐடியாலஜிக்கல் டேர்மா? நான் பிராமின் மூமெண்ட்டோட லீகசியில் வருதா? அதை கிளாரிஃபை பண்ணுங்கள். நீங்கள் திராவிடங்கிற வேர்டுக்கு ஒரு கிளியர் கட் டெஃபினிஷன் தாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த அறிக்கையில் நம்ம பார்க்கும்போது விஜய் அவர்கள் என்ன கொள்கையை முன்வைக்கிறாரோ அல்லது எந்த ஸ்டாண்டில் இருக்கிற லெஃப்டா ரைட்டான்றது நம்மளால புரிஞ்சிக்க முடியல. பொதுவாக வந்து சாதியை ஒழிக்கிறோம், மதத்தை ஒழிக்கிறோம், அல்லது சாதியத்துக்கு எதிராக இருக்கும், மதத்துக்கு எதிராக இருக்கும், ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக இருக்கும், இப்படி தான் சொல்கிறாரே தவிர ஒரு கிளியர் கட்டான ஒரு கொள்கையே அதில் தெரிய மாட்டேங்குது படிக்கும்போது. இல்லை, கிளியர் கட்டான கொள்கைங்க நீங்கள் எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்டில் கேட்குறீங்க. இல்லை, எக்கனாமிக்கல் இல்லை, பொதுவாகவே சொல்ல நீங்கள் லெஃப்டா ரைட்டான்னு சொன்னீங்களே, அந்த இதில் நான் சொல்கிறேன். அந்த கான்டெக்ட்ல பார்த்தீங்கன்னா லிபரலா சோசியலிசமானு அந்த லெஃப்டா ரைட்டான விஷயத்தில் வரீங்க. நீங்கள் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு வச்சுட்டா அதில் ஒரு லெஃப்ட் ஷேட் இருக்கிறத நீங்கள் பார்க்கலையா? இன்னும் ஐடியாலஜிக்கல் ஃப்ரேம் ஒர்க் வரும். ரைட், நீங்கள் பார்ட்டி பொறுத்தளவில் இன்னும் ஐடியாலஜிக்கல் ஃப்ரேம் ஒர்க் நாங்கள் தரலை. எங்களோட சோசியல் ஸ்டாண்டை நாங்கள் சொல்லியிருக்கோம். ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்ட் வந்து இப்போது எந்த ஒரு சீனா கூட மாசத்துவங்க இருக்கிறப்போ அவங்க வரப்பெல்லாம் ரொம்ப லெஃப்டாக இருந்தாங்க. 1979 அப்புறம் அவங்க வந்து அவங்க எக்கனாமியவே ரீடிஃபைன் பண்ணாங்க. சீனா கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, இன்றைக்கும் கம்யூனிஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லப்படுது. ஆனால் அவங்க அளவுக்கு லிபரலைஸ் பண்ணது நம்ம கூட பண்ணலை. அப்போது நீங்கள் எக்கனாமிக்கல் பாலிசிஸ் வந்து ஸ்டாட்டிக் கிடையாது, டைனமிக்ஸ். ஆனால் உங்கள் சோசியல் ஐடியாலஜி, உங்களோட எய்ம், அப்ஜெக்டிவ் ஆஃப் தர் பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்குல்ல, அது ஸ்டாட்டிக்கு. அது வந்து ஒரு நாளில் நிகழ்த்தக்கூடாது. இப்போ அம்பேத்கர் அவர்கள் வந்து லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டின்னு கான்ஸ்டியூஷன் வேல்யூஸ் வச்சுருக்காங்கன்னா ஒரே நாளில் எல்லாமே மாறிடாது. ஆனால் அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கு. 1950 இந்தியாவோட சமூக சூழலில் ஜாதிய இறுக்கம் வேறு, இன்றைக்கி இருக்கிற இறுக்கம் வேறு. இப்போ ஓரளவுக்கு அந்த நெகிழ்வுத்தன்மை வந்திருக்கு. அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் எடுக்கும். அதில் நம்ம நம்மளோட சோசியல் சமூக கருத்தை வந்து பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டின்னு பாபா சாஹிப் அம்பேத்கரோட கான்ஸ்டியூஷன் ஐடியால்ஸை நம்ம அப்போல் பண்ணுவோம். இல்லை, இப்போது அவர் முதல்ல சொன்ன விஷயம்னா இந்த சாதியத்துக்கு எதிராக அல்லது மதத்துக்கு எதிராக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், யாரும் பேருக்கு பக்கத்தில் சாதி போட்டுக்கிறதுல. அந்த சாதிய பிரச்சனைன்றது மற்ற மாநிலங்களோட கம்மியாக இருக்குது. அதே மாதிரி மதவாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் இல்லை. அப்போ ஏன் வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு குறிப்பிட வேண்டிய அவசியம் என்னன்னு ஒரு கேள்வி. விஷயம், ஜாதி இருக்கிறது பேருக்கு பின்னாடி மட்டும் இல்லை, கிரவுண்டில். நீங்கள் ஆனால் கம்பேர் டு கம்மி தானே மற்ற மாநிலங்களோட. நீங்கள் நேஷ்னல் கிரைம் ரிப்போர்ட் பீரோவோட ரிப்போர்ட் எடுத்து பாருங்கள், கம்மியாக கூடவான்னு தெரியும். நேஷ்னல் கிரைம் ரிப்போர்ட், ஏன்னா எதுவும் நான் ஒன்றும் சொல்லலை,
நீங்கள் நம்ம தேசிய அளவில் ரிப்போர்ட் வருது ஒவ்வொரு ஸ்டேட்ஸில் என்னென்ன இருக்குன்ட்டு. நம்ம அதே மாதிரி யூபியில் கூட இருக்கும். ஏன்னா அங்கே பாப்புலேஷனே கிட்டத்தட்ட 20 கோடி, நம்மளோட பாப்புலேஷன் 7 கோடி. நீங்கள் நம்பர்ஸில் பார்க்குறப்போ அந்த பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷனேட்டே பாருங்கள். தமிழகத்தில் நீங்கள் குறையுன்னு சொல்கிற அளவுக்கு கம்மி கிடையாது. நம்ம அவுட்லுக் தர்ற அளவுக்கு அந்த ப்ரொபோர்ஷனேட்ல இல்லைங்கிறதா உண்மை. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, எந்த கட்சி வந்து சாதியத்துக்கு எதிராக வந்து பேசும், இது சாதியத்தை வந்து ஆதரிக்கும்? நீங்கள் வந்து கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், கேஸ்ட் நீங்கள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னா கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். இப்போது சப்ரஸ் பண்ணுறது, நீங்கள் இதைத்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை வந்து அமுக்குறது, அதை தான் நம்ம. ஆனால் நினைக்கிறேன்னா இப்படி பேசின எல்லா கட்சிகளுமே வந்து சாதி பார்த்து தான் வேட்பாளர் நிறுத்தினாங்க. அப்போ உங்களுக்கும் அந்த கட்டாய நாளைக்கு வரும் உங்களை தேர்தலை சந்திக்கும் போது. புரிஞ்சுக்கங்க, நம்மளோட சமூக கருத்தை சொல்லியிருக்கோம். இது எலக்ட்ரோல் விஷயம் பொறுத்தளவில் ஒரு 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 தொகுதியில் ஒரு கேண்டிடேட் இருக்காங்கன்னா அவங்க வந்து அந்த கட்சிக்காண்டி உழைச்சிருப்பாங்க, பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அவங்க கேஸ்ட்டு தான் அவங்கள கேண்டிடேட். நான் எல்லா கட்சிக்கும் தான் சொல்கிறேன். ஒரு நபர் வந்து உழைக்கிறாங்க, கட்சியில் வேலை பார்க்குறாங்க, அவங்க சீட்டு கேட்குறாங்க, அந்த நபருக்கு சீட்டு தந்தால் அதை கேஸ்ட்டுன்னு ஷேட் போடுறீங்க. அப்படியும் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். இப்போ ஒரு நபர் பர்டிகுலர் கம்யூனிட்டியை பிறந்தனாலே அவர் தரக்கூடாதுன்னு கிடையாது, தரணும்னு கிடையாது. டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கணும். ஒரு 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 ரிலிஜன் வச்சோ இல்லை ஒரு கேஸ்ட் வச்சோ ஒருத்தரை டிஸ்கிரிமினேட் பண்ணுறது தான் தப்புன்றோம். புரிஞ்சுக்குங்க. இப்போது ஒரு பெரும்பான்மை சமூகம் இருக்கிறனால அவங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க நீங்கள் கேட்க வரீங்க. ஆனால் நான் அதை பார்க்க எலக்ட்ரோலாக அப்படி நடக்குது. அப்படி நம்ம பார்க்கவே தேவையில்லை. அந்த நபர் தகுதியான நபரா, மக்களுக்கு சேவை பண்ணுவாரா, மக்களோட கனெக்டாக இருப்பாரா, அப்படின்னு தான் நான் பார்க்கணுங்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, அது ஒருவேளை பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்னா இந்த சமூகம்னால ஒரு சீட்டு கொடுத்துட்டாருன்னு சொல்லுவீங்க. இல்லாட்டினா பெரும்பான்மை சமூகத்தை புறக்கணிக்க விரும்புவீங்க. இந்த சைடும் பேசுவீங்க, இந்த சைடும் பேசுவீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கேஸ்ட் ரிலீஜன் விளையாட்டுக்கே போகாதீங்கிறேன். இப்போ டிஎம்கேயும் பிஜேபியும் என்ன பண்ணுறாங்க, மக்களை ரெண்டாக பிரிச்சுக்கிறது. பிஜேபி ஒரு பக்கம் கோவில் கும்பாபிஷேகம்னு மக்களை பிரிக்கிறது, இவங்க ஒரு பக்கம் செக்குலரிசம் சனாதனம் சொல்லி. ஆனால் ரெண்டு பேருமே டூ சைட்ஸ் ஆஃப் த ஃபேக் காயின். ஸோ இப்போது விஜய் அவர்கள் வந்து இந்த ஊழல் அப்படின்ற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? சுபவீரபாண்டியன் வந்து ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காரு. இப்போ சினிமாவில் வந்து உங்களுக்கே தெரியும், டிக்கெட் விலை வந்து 1000 ரூபாய்க்கு இப்படிலாம் விற்கப்படுது. முதல்ல விஜய் அதே ஒழிக்கணும் இல்லையா? அதுக்கப்புறம் தான் இந்த அரசியலுக்கு வந்து ஒழிக்கணுன்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்களே, இது நியாயமா தெரியும்? ஐயா சுபவி அவர்கள் வந்து மெத்த படித்தவர். நானே அவரோட விஷயம் அந்த வெஸ்டர்ன் தாட்ஸ் பற்றின அவரோட அந்த சொற்பொழிவு, தொடர் சொற்பொழிவு நடத்துவார், அதே நானே பார்த்துருக்கேன். ஆனால் இவ்வளவு மெத்த படித்த நபர் வந்து யார்கிட்ட கேட்கணுங்கிற கரெக்டான இடம் தெரியல. நான் சொல்கிறேன், அவர் கேட்க வேண்டிய இடம் ரெட் ஜெயிண்ட். தமிழகத்தில் 2021க்கு முன்னாடி, அதாவது 2011லேருந்து 21 வரையும் ரெட் ஜெயிண்ட் எத்தனை படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுச்சு? நீங்கள் சொல்லுங்கள் சார். இப்போ நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா நான் கேட்குறேன் சார். பெரும்பாலான படங்கள் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. 2011லேருந்து 21 வரையும் அவங்க பண்ண படம் ரொம்ப கம்மி. ஒரு 20 தான் இருக்கும். ப்ரொடியூஸ் பண்ண படமும் கம்மி. ஆனால் இந்த 21க்கு அப்புறம் ரெட் ஜெயின் டிஸ்ட்ரிபியூட் பண்ண படம் இல்லை ரெட் ஜெயின் ப்ரொடியூஸ் பண்ண படம் எத்தனை? அப்போது ஐயா சுபவி அவர்கள் எதையும் ஸ்ட்ரூடாக மைனூட்டாக பார்க்கக்கூடிய நபர். இவங்க தவறு பண்ணுறாங்கன்னா நாங்களும் தவறு பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்லலைங்க. நீங்கள் வந்து இந்த கம்பெனியோட சிஓவாக இருந்துக்கிட்டு ஏதோ தப்பு நடந்துச்சு உங்கள் கம்பெனியில், என்ன கேள்வி கேட்குறது என்னங்க நியாயம்? சிஇஓ நீங்கன்னு சொல்கிறேன். தமிழ்நாட்டோட ரியல் எஸ்டேட்டு, சினி ஃபீல்டு அப்படின்னு பணம் குளிக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் சோபி ஐயாவோட ஓனருங்க இருக்காங்கள்ல, அவங்களோட ஆக்டோபஸ்காரருக்குள்ளே இருக்குது. ஐயாவுக்கு ஏதாச்சும் தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் சொல்ல வேண்டிய இடம் வந்து ஐயாவோட ஓனர்ஸ் கிட்ட தான் சொல்லணும். சரி, இப்போ சிவவீரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பொதுவாக அந்த கேள்வி வரும் இல்லையா, இப்போ ஒரு விஜய் படம் வந்தால் ஒரு 1000 ரூபாய் வரைக்கும் டிக்கெட் விற்கப்படுதுன்னும் போது அப்போ விஜய்க்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? இல்லை, புரிஞ்சுக்குங்க சார். எங்கள் தலைவர் வந்து ஒரு ப்ரொஃபஷன், ஒரு நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன்னா, நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னா எனக்கான பவர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அது மாதிரி அவர் ஒரு ப்ரொஃபஷனாக ஒரு ஆக்டராக இருக்கார். அந்த படத்தை மார்க்கெட்டிங் பண்ணுறதோ இல்லை அந்த படத்தில் இருந்து லாப நஷ்டமோ கன்சர்ன் ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அந்த டிஸ்ட்ரிபியூட் கம்பெனி. நீங்கள் உங்களோட ப்ராக்ரேஷனை விட்டு வெளியே போக முடியாது. அதுக்கு தான் சொல்கிறேன், அப்படி ஏதாவது தவறு நடந்திருந்தா, அந்த மார்க்கெட்டிங்கில் தவறு நடந்திருந்தா இல்லை டிஸ்ட்ரிபியூஷனில் தவறு நடந்திருந்தா அதுக்கான ஓனரே உங்கள் பக்கத்துலனே உட்காந்துருக்காங்க. இல்லை, மற்ற நடிகர்கள் பரவாயில்ல, விஜய் வந்து டாப் ஹீரோவாக இருக்கும். யாராக இருந்தாலும் அதாங்க நிலைமை, யாராக இருந்தாலும் அதான் நிலைமை. எவ்வளோ பெரிய அமிதாப் பச்சனாகவே இருந்தாலுமே
யாராக இருந்தாலுமே அவங்களோட ப்ரொஃபஷனுக்கான கன்சென்ஸ் இருக்குது. இப்போ நாளைக்கு எங்கள் தலைவர் முதல்வர் ஆனதுக்கப்புறம் இந்த கேள்வியை கேளுங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம். இப்போது அந்த ரெட் ஜெயிண்டோட ஓனரும் உங்களுக்கு வேண்டியவங்க, ஆளுங்கட்சியும் உங்களுக்கு வேண்டியவங்க, எல்லாமே பக்கத்தில் வச்சுக்கிட்டு எளிய மக்கள்கிட்ட கேள்வி கேட்கறது வந்து உள்நோக்கம் கொண்டதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ விஜய் அவர்கள் வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதே தான் வந்து ரஜினிகாந்த் அவர்களும் கடந்த காலத்தில் சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாட்டை மையப்படுத்தி அரசியல் செய்கிற எல்லாருமே வந்து தமிழ்நாட்டை வந்து திருத்திட்டா போதும், நம்ம தமிழ்நாடு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிஸ்டம் சரியில்லை அப்படின்றதும் விஜயோட அறிக்கையிலே கொஞ்சம் பார்க்கப்படுது. நாங்கள் அப்படிலாம் அந்த வேர்ட் டேர்மை பயன்படுத்தலை. அதாவது தமிழ்நாட்டில் சரியில்லை, இல்லாத வேர்டை சொல்லக்கூடாது. நான் சொல்றது தமிழ்நாட்டில் வந்து சிஸ்டம், அதாவது இங்க அமைப்புகள் சரியில்லை. நான் என்ன சொல்றேன், இந்த வேர்டே கிடையாது. ஊழல், மதவாதம், இந்த 2 விஷயத்தை அட்ரஸ் பண்ணிருக்காங்க. இல்ல, பொதுவா வந்து தமிழ்நாட்டுல சரியில்லை, அதனாலதான் வந்து விஜய் அவர்கள் அரசியலுக்கு நாங்க கட்சி ஆரம்பிக்கிறது தமிழ்நாட்டுல. இல்ல, அதுதான் அந்த கான்டெக்ட்ஸ் எல்லாம் பேச முடியும். எனக்கு புரியுது. அப்ப நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ பொதுவா வந்து தமிழ்நாட்டை மையப்படுத்தி அரசியல் செய்யறவங்க தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிச்சிட்டா மொத்தமா மாத்திடலாம் அப்படின்ற நினைக்கிறாங்களா? ஏன்னா இந்தியாவுடைய சிஸ்டம் தான் தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும் போது, அப்ப தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிச்சிட்டா எல்லாமே சரியாயிடும் நினைக்கிறீங்களா? சிஸ்டம்ங்கிறது வந்து மிஷினரி மாதிரி, அங்க யார் இயக்குறாங்களோ அவங்க பக்கம் இயங்கும். காமராஜர் இருக்கிறப்ப இதே சிஸ்டம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆண்டுக்கு ஆட்சிக்கு வந்த இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கும் அதே சிஸ்டம் தான் இருக்குது. அதே செக்ரட்டரி தான், அதே பியூனு தான், அதே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான். ஆனால் அப்போ ஒரு இயக்கம் இயங்குது, இப்போ ஒரு, ஆனால் இயக்குறவங்க யார், அதுதான் மேட்டர். ஸோ அப்போ தமிழ்நாட்டு ஆட்சியை பிடிச்சிட்டாவே நம்ம தமிழ்நாட்டுக்கு சம்பந்தமான விஷயங்கள் சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன் ஸ்டேட் சப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல, 66 சப்ஜெக்ட் ஸ்டேட் சப்ஜெக்ட் இருக்குது. நம்ம சப்ஜெக்ட்ஸில் நம்ம முடிவெடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல எந்த முரண்பாடு எதுவும் கிடையாது. இல்லை, ஏன்னா இப்போது என்ஐஏ ஆக்டுக்கு டிஎம்கேக்காரங்க சப்போர்ட் பண்ணாங்க அமெண்ட்மெண்ட். இன்னைக்கு நாம் தமிழர் தோழர்கள் மேலே ரைடு விட்டுருக்காங்க. லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவில் ஸ்டேட் சப்ஜெக்ட். நீங்கள் அந்த அப்போது எமர்ஜென்சி டயத்தில் எஜுகேஷனை சென்ட்ரல் லிஸ்ட்டுக்கு கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு கொண்டு போனாங்க. அப்போயும் உங்கள் ஆட்சி தான். இப்போது என்ஐஏக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இன்றைக்கி நாம் தமிழர் தோழர் மேலே விட்டுருக்காங்க. நாளைக்கு இப்போ வந்து என்ஐஏ கொண்டு வந்து நல்ல பர்பஸ்க்கு, அந்த பர்பஸ் நான் குறை சொல்லலை. 2008 அட்டாக்குக்கு அப்புறம், அதாவது மும்பை அட்டாக்குக்கு அப்புறம் அது ஒரு கோரமான அட்டாக்கு. அதற்கு நல்ல எண்ணத்தில் சட்டங்கள் கத்தி மாதிரி அது வந்து இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ இன்றைக்கி நாம் தமிழர் தோழர்கள் மேலே அதை பயன்படுத்திருக்காங்க. நாளைக்கு பொலிட்டிக்கல் வெண்டாட்டு மேலே, நாளைக்கு டிஎம்கேக்காரங்க மேலே பயன்படுத்துவாங்களே. அப்போது நீங்கள் ஒன்று பேசுகிறீங்க, மாநில உரிமைன்னு பேசுகிறீங்க, ஃபெடரலிசம்னு பேசுகிறீங்க, ஆனால் இன்னொன்று செஞ்சிடறீங்க. சனாதனம்னு பேசுகிறீங்க, ஆனால் கேஷ் சென்சஸ் எடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன் இந்த டபுள் ஸ்டாண்டர்ட்னு கேட்குறோம். ஆனால் இப்போ ரஜினிகாந்தை விடவும் விஜய் அவர்கள் மேலே ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் என்ன சொல்லப்படுதுன்னா, ரஜினிகாந்த் மாதிரி ஏமாத்தாமல் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் ஒரு எதிர்ப்பு அரசியல் இல்லாமல் வந்து எல்லாரையும் அரவணைச்சிட்டு அந்த மாதிரி அரசியல் பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரா? கண்டிப்பாக கம்பேரிசனே வேணாம். திராவிடமா தமிழா, நீங்கள் ஏன் வந்து ரொம்ப நெகட்டிவாகவே பார்க்குறீங்க? சூப்பர் ஸ்டார் அவர்கள் ரொம்ப ஸ்பிரிச்சுவலான பர்சன். நீங்கள் வந்து நீங்கள் விஷால் மாதிரி என்ன விக்னேஷ் இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் என்னை கம்பேர் பண்ணுறது ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் டிகிரேட் ஆகணும், இல்லை நான் டிகிரேட் ஆகணும். இது தேவையில்லை. சூப்பர் ஸ்டார் அவர் ஸ்டேச்சர் என்ன, அவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து ஒரு ஹைலி ஸ்பிரிச்சுவல் பர்சன். நானும் அப்படி சொல்லலை. நீங்கள் 2 பேரையும் கம்பேர் பண்ணி கேட்குறப்போ அந்த மாதிரி ஒரு புரிதல் வரும். நீங்கள் அப்படி கேட்குறீங்களோ, நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களோ இல்லைங்க. நீங்கள் 2 நேமை பக்கத்தில் சொல்லி நீங்கள் பேசுகிறப்போ அப்படி புரிஞ்சு கொள்ளப்படும். நீங்கள் ஏன்னா ஒரு விஷயத்தை பேசுகிறப்போ பாலிடிக்ஸில் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கணும். அதனால சூப்பர் ஸ்டார் அவர்களை பொறுத்தவரை ஹைலி ஸ்பிரிச்சுவல் பர்சன். பாலிடிக்ஸும் ஸ்பிரிச்சுவலும் அது ஸ்பிரிச்சுவல் வேறு, ரிலீஜியன் வேறு. பிஜேபி பண்ணுறது ரிலீஜியஸ் பாலிடிக்ஸ். சூப்பர் ஸ்டார் அவர்களை வந்து நீங்கள் ரிலீஜியனுக்குள்ளே அடக்கணும். அவர் ரொம்ப ஹைலி ஸ்பிரிச்சுவலான பர்சன். ஸ்பிரிச்சுவலுங்கிறது எல்லா மதத்துக்கும் சமம். நான் முடிச்சுக்கிறேன், எல்லா மதத்துக்கும் சமம். அதனால அவருக்கு தெரியும் அவர் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. நம்ம அது வரணும்னோ இல்லை வரக்கூடாதுனோ நமக்கு தெரியுமா அவரோட சூழ்நிலை என்னன்ட்டு. அதனால அவர் கிளாரிஃபை பண்ணியிருக்கார். இல்லை, ஏன் இந்த கேள்வி கேட்கப்படுதுன்னா, இப்போ விஜய் அவர்கள் வந்து அரசியல் வருகைக்கு அப்புறம் வந்து எல்லா தலைவர்களும் வரவேற்றாங்க. ஆனால் சமூக வலைத்தளங்களை நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்காரர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் அதிகமான ஒரு கிளாஷ் ஏற்படுறதா இருக்குது. அதுக்கு தான் இந்த கேள்வி கேட்டேன். அப்போ விஜய் அவர்கள் நாளைக்கு அரசியலுக்கு வரும்போது யாரோ ஒருத்தங்க எதிர்த்து தானே ஆகணும் அப்படின்றது. இல்லை, நான் ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இந்த இடத்துல இந்த டிஎம்கேக்காரங்களுக்கும் எங்களோட பசங்களுக்கும் இருக்கிற ஃபைட்ஸ் 1972 அந்த டயத்தில் உலகம் சுத்தும் வாலிபன் படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போது புரட்சித் தலைவர் அவர்களோட
தொண்டர்களை அப்போதைய திமுக அரசு வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுச்சு. பெரிய அளவில் கிளாஸஸ் நடந்துச்சு. ரூலிங் பார்ட்டிக்கும் புரட்சித் தலைவரோட தொண்டர்களுக்கும். அந்த விஷயந்தான் புரட்சித் தலைவரோட தொண்டர்கள் வந்து ஒரு பொலிட்டிசைஸ் ஆனாங்க. அந்த மாதிரி எங்களோட தலைவர்களோட தொண்டர்களையும் பொலிட்டிசைஸ் ஃப்ரீயாக எங்களுக்கு வந்து எங்களை பொலிட்டிசைஸ் பண்ணுறதுக்கான பணியை டிஎம்கே ஐடி விங் செய்கிறது. அதற்காண்டி நன்றி. இல்லை, இப்போது இன்னொரு விஷயம் வந்து இதே டிஎம்கே ஐடி விங்லேருந்து நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, விஜய்க்கு பின்னாடி பிஜேபி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இதை நீங்கள் கவனிச்சிங்களா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு விஷயம் வந்து டிஎம்கே விஜய்க்கு பின்னாடி அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க இப்படிங்கிற சொல்கிறதுலேருந்து அவங்களுக்கு உள்ளூர பயம் இருக்குன்னு தெரியுது. விஜயை பற்றி விஜய்ன்னு கிடையாதுங்க, யார் வந்தாலும் இதுதான் சொல்கிறாங்க. நாம் தமிழரில் என்ன சொன்னாங்க? பி டீம்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையிலே பி டீமாக இருக்கிறது யார்? நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு. 1996 பிஜேபி பெற்ற பெர்சன்டேஜ் 1.8 எலெக்ஷன் கமிஷன் டேட்டா. நம்ம தமிழ்நாட்டில் 2016 பிஜேபி பெற்ற ஓட் பெர்சன்டேஜ் 2.9. 20 வருஷத்தில் 1.1% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படி 20 வருஷத்தில் அதோட வளர்ச்சி 1.1. இது நானும் என்னோட விருப்பத்தை சொல்லலைங்க, எலெக்ஷன் கமிஷன் டேட்டா தான் நான் சொல்கிறேன். அப்படி 20 வருஷத்தில் அதோட வளர்ச்சி 1.1. என்னமோ ஈர பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்குற மாதிரி பிஜேபி வந்துடும் இவங்க சொல்கிறதுக்கு பூதத்தை கிளப்புறது காரணமே இவங்க பண்ணுற ஊழல். ஆக்டோபஸ்காரங்கள் தமிழகத்தில் வளம் குளிக்கிற அனைத்து டிபார்ட்மெண்ட்ஸையும் கைக்குள்ளே வச்சுருக்கு. இன்னும் இன்க்ளூடிங் சொல்ல போனால் சில மீடியா பர்சன்ஸு, நான் மீடியாவை கூட சொல்லலை, மீடியா பர்சன்ஸு அப்படி ஆக்டோபஸ் கரத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுற தப்புலேருந்து திசை திருப்ப எங்கள் ஊர் பக்கம் தான் சொல்லுவாங்க. உண்மையிலே ஆட்டை போட்டவன் ஒருத்தனாக இருப்பான், மதுரை பாஷையில் சொல்கிறேன், ஆட்டை போட்டவன் ஒருத்தனாக இருப்பான். ஆனால் திடண்டு ஓடுவான், ஆனால் உண்மையிலே அவன் தான். அந்த மாதிரி நீங்கள் பிஜேபி என்ஐஏ சட்டத்துக்கு ஆதரிப்பீங்க. வாஜ்பாய் கவர்மெண்ட்டை அந்த அம்மா கூட்டணி வச்சு அப்புறம் கவுத்து விட்டாங்க. வாஜ்பாய் கவர்மெண்ட்டை தூக்கி நிறுத்தினது யாருங்க? 98-99 பிஜேபி கவர்மெண்ட் கவுந்துச்சுங்க. யாருங்க காப்பாற்றினாராமா? யாருங்க அப்போ பி டீமு? பதில் சொல்லுங்க. எங்களை கேட்டிங்களே, நாங்கள் இன்னும் கட்சியை ஆரம்பிக்கல. அப்போ மெயின் டீமே நீங்கள் தான். கூட்டணி போயிட்டீங்கன்னா மெயின் டீமே நீங்கள். ஏங்க என்னங்க இது? நாங்கள் பாட்டுக்கு ஒரு கட்சியை ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே எங்களை பி டீமு சி டீமு இஜெட் டீம் மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் கூட்டணி வச்சு அவங்கள திருப்பி மத்தியில் ஆட்சியை கொண்டு வந்திருக்கீங்க. அவங்க நீ ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்தியாவில் இன்ஸ்டியூஷனலைஸ்டாக சிஐஏ சிஏஜி கான்ஸ்டியூஷன் இன்ஸ்டியூஷனுக்குள்ளே கோர்ட்டுக்குள்ளே நம்ம எலெக்ஷன் கமிஷனுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஆர்எஸ்எஸ் மைண்ட் செட் இருக்க நபர்கள் நுழைஞ்சது 99-2004 காலகட்டம். யாரை ஏமாத்துறீங்க? உங்கள் சப்போர்ட்டில் நீங்கள் சாதனை கொடுத்து வாஜ்பாய் கவர்மெண்ட் அமைஞ்சப்போ தான் கோத்ரா கலவரம் நடந்துச்சு. அப்போ கலைஞர் என்ன சொன்னார்? சொல்லுங்கங்க, பதில் சொல்லுங்கங்க. மாநிலத்தில் உள்நாட்டு பிரச்சனைன்னு சொன்னாங்க. யாருங்க பி டீமு? நீங்கள் மத்தியில் ஆட்சி கொண்டு வருவீங்க, அவங்க ஆர்எஸ்எஸ் காரங்களை ஃபுல்லாக எல்லா கான்ஸ்டியூஷன் இன்ஸ்டியூஷன் போடுவாங்க, அப்புறம் நீங்கள் மதவாத எதிர்ப்பு பேசுவீங்க. இன்னொரு சைடு பார்த்தோம்னா சிஐஏ சட்டம் வர்றப்ப கட்சியவே அமித்ஷா அவங்ககிட்ட மத்திய உள்துறை அமைச்சர் அடகு வச்சுட்டு எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. ஒருத்தங்க கொடுத்துட்டு இங்கே வந்து குள்ளா போட்டு நோம்பு கஞ்சி குடிக்கிறாங்க. எடப்பாடியை சொல்கிறீங்க? நான் யாரையும் சொல்லலை, யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். என்ன நியாயம் ஒன்று இருக்குல்ல? நீங்கள் நியாயமாக நீங்கள் வந்து உண்மையாக இருந்துட்டு எங்களுக்கு குறை சொல்லுங்கள், நாங்கள் கிளாரிஃபை பண்ண கடமை போட்டிருக்கோம். பண்ணுறது ஃபுல்லாக நீங்கள். முத ஹெச் ராஜாவை எம்எல்ஏ ஆக்குனது யாருங்க? காரைக்குடியிலேருந்து எங்கள் ஊர் தான் அது. டிஎம்கே தான். அப்புறம் நீங்கள் தான் வாஜ்பாய் கவர்மெண்ட்டை காப்பாற்றுனீங்க, நீங்கள் தான் கோத்ரா கலவரத்தை டிஃபெண்ட் பண்ணீங்க, நீங்கள் தான் ஹெச் ராஜாவை எம்எல்ஏ ஆக்குனீங்க. இவ்வளவும் பண்ணிவிட்டு எங்களை பி டீம் சி டீம்னு சொல்கிறது வந்து உங்களோட காழ்ப்புணர்ச்சியை காமிக்குது, உங்களோட பயத்தை காமிக்குது. நிச்சயமாக சார், தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.